கமெண்ட்ல நிறைய பேர் போஸ்டிங் கிடைக்குமா, அப்படி என்ன போஸ்டிங் கிடைக்கும், என்ன போஸ்டிங் எடுக்கலாம், இந்த மாதிரி கேள்வி நிறைய கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. விஏஓ ஜேஏ இந்த போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் டேட்டு ஆல்மோஸ்ட் 20 டேஸ் வருது. அப்ராக்சிமேட்டா ஒரு 5000 போஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு 10,000 பேருக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் அனுப்பியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு 500 பேருக்கு கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா 5000 போஸ்ட், அதான் நான் சொல்றது எல்லாமே அப்ராக்சிமேட் தான். 5000 போஸ்ட்டுக்கு 10 டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும். மீதி 10 டேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா உள்ளவங்களுக்கு தான் இருக்கும். ஆனா அப்படியும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுலயும் சில போஸ்ட் வரும், அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லா போஸ்ட்டுமே ரேங்க் படி ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கேட்டகரியில் ஃபில்அப் பண்ணுமோ அந்த கேட்டகரியில் தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 டேஸ்க்குள்ள ஆல்மோஸ்ட் அந்த கேட்டகரியில் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ டாப் ரேங்க்ல உள்ளவங்க எல்லாமே விஏஓ போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி எடுக்க முடியாது. விஏஓ போஸ்ட்ல எந்தெந்த கேட்டகரியில் ஃபில்அப் பண்ணணுமோ அந்தந்த கேட்டகரி வச்சு தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. அதனால ஒரு 2-3 நாள் அந்த விஏஓ போஸ்டே உங்களுக்கு கவுன்சிலிங்ல வரும். அதே மாதிரி ஜேஏ போஸ்டும் ஃபர்ஸ்ட் டேவே ஆரம்பிச்சிடும். அந்த கேட்டகரி வைஸ் ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் 7 டேஸ்ல ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு வேகன்சி இருக்காதா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். 20 டேஸுக்குமே உங்களுக்கு வேகன்சி வரும். எப்படி அந்த வேகன்சி வரும் அப்படின்னா, சில போஸ்ட் உமன் கேண்டிடேட் மட்டும் தான் ஃபில்அப் பண்ண முடியும். அந்த மாதிரி சில கேட்டகரி இருக்கும். அதெல்லாம் உமன் கேண்டிடேட் வரும்போது உங்களுக்கு அந்த டேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்களுக்கு எஸ்சி இல்ல எம்பிசி இந்த கேட்டகரியில உமன் வேணும், வித் பிஎஸ்டிஎமோட உமன் வேணும், அந்த கேட்டகரி வச்சு தான் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு 20 டேஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வரும். பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான். இதுல கரெக்டா சீட்டு ஃபில்அப் ஆகாது. ஆல்மோஸ்ட் அது கவுன்சிலிங் எண்ட் வரைக்கும் வரும். சில டைம் கவுன்சிலிங் எண்ட்ல கூட அது உங்களுக்கு ஃபில்அப் ஆகாம செகண்ட் கவுன்சிலிங்கே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸ், அதாவது பிடபிள்யூடி, டிடபிள்யூ, எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல சீட்டு ஃபில்அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவங்களுக்கு மேக்சிமம் செகண்ட் கவுன்சிலிங் வரும். அதனால நீங்க டேஸை கனெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்க ரேங்கையும் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன கேட்டகரி வைஸ் வர்றீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் வரும். அதனால ரேங்க் மாறி மாறி வரும். அந்த மாதிரி டேஸும் மாறி மாறி வரும். என்ன கேட்டகரிக்கு அந்த போஸ்ட் இருக்குதோ அதே கேட்டகரி தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. வேற கேட்டகரி வச்சு அந்த போஸ்டை ஃபில்அப் பண்ணவே மாட்டாங்க. அதனால மேக்சிமம் 15 டேஸ் இது வரைக்கும் சில போஸ்ட் எல்லாம் ஃபில்அப் ஆகும். இதே மாதிரி தான் ஸ்டெனோ டைபிஸ்டுக்கும் அவங்களுக்கு மார்ச் 10ல இருந்து 12 வரைக்கும் கவுன்சிலிங் 3 டேஸ் தான் இருக்குது. நீங்க 3 டேஸை பார்க்காதீங்க. அதே மாதிரி ரேங்கையும் பார்க்காதீங்க. நீங்க என்ன கேட்டகரி வைஸ் வர்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். அடுத்தது என்ன மாதிரி போஸ்டிங் எடுக்கலாம் இதை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஐடியாவில் தான் நீங்க ஜாபை சூஸ் பண்ணுவீங்க. சில பேர் நல்ல சேலரி வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போஸ்டிங் உங்க லொகேஷன், அதாவது உங்க வீட்டுக்கு நியரஸ்டா உங்க ஊர் பக்கத்துல இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. சில பேர் எப்படி எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் கம்மியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. சில பேர் அந்த ஜாப்ல growth நல்லா இருக்குமா, அதாவது ப்ரமோஷன் நல்லா வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. உமன் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுக்கு அது பெஸ்டான ஜாபா இருக்குமா அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க செக்ரட்டரியேட் ஜாப் கிடைச்சா எடுக்கலாமா, ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. செக்ரட்டரியேட் ஜாப் நல்ல போஸ்ட் தான், கொஞ்சம் பவர்ஃபுல்லான போஸ்ட் தான். ஆனா ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமா இருக்கும். டைம் கீப் அப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க அங்க ஜாயின் பண்ணா ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அங்க ஒர்க் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நீங்க சென்னைக்கு வரணும்னா அந்த ஜாபு கண்டிப்பா வாங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் ஆபீஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. இது நல்ல போஸ்ட் தான். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் நீங்க போகலாம். ரொம்ப நல்ல போஸ்ட், கண்டிப்பா செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட நல்ல டிபார்ட்மெண்ட் தான். நீங்க அதுவும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி சூஸ் பண்ணிக்கங்க. ஹவுசிங் போர்டு இது கூட சூஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். அடுத்தது நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஹிந்து ரிலிஜியஸ் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
மற்ற போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நியரஸ்டாக எப்படி இருக்குது இல்லை எப்படி பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கோர்ட்டு வந்து உங்கள் ஏரியாவுக்கு நியரஸ்டாகவே இருக்கும். அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கவுன்சிலிங் லிஸ்ட்டில் போஸ்ட் கோடு மென்ஷன் ஆகி வந்துருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் கோடை நீங்கள் வச்சு நீங்கள் அந்த போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ விஏஓக்கு வந்து போஸ்ட் கோடு வந்து 2025 இதுதான் போஸ்ட் கோடு. இதில் வந்து சேலரி வந்து எவ்வளோ விஏஓக்கு அப்படின்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் இருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹையஸ்ட் சேலரி கிடையாது. வேற 2 போஸ்ட்டுக்கு தான் ஹையஸ்ட் சேலரி. அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஜேஏவிலேயே 2 டைப்பான சேலரி இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சேலரி வந்து 19,500லேருந்து 71,900 இது ஒரு சேலரி குரூப்பு. இன்னொரு சேலரி குரூப்பு 19,500 அதே ஸ்டார்டிங் தான், ஆனால் 62,000ல் முடியாது. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 குரூப் போஸ்ட்டுக்குமே பேசிக் வந்து 19,500 தான், ஆனால் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 2 போஸ்ட்டுக்குமே டிஃபர் ஆகும். அதனால தான் இந்த டிஃபரன்ஸ் வருது. ஒரு ஸ்டேஜில் இந்த ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அதிகமாக வாங்குறவங்க அடுத்த குரூப்போட அதிக லெவலுக்கு போயிடுவாங்க. அடுத்த பே ரிவிஷன் வரும்போது உங்களுக்கு அவங்க இன்னும் ஹைக் ஆகி அதிகமாக போயிடுவாங்க. அதனால நீங்கள் மேக்சிமம் இந்த அதிகமாக சேலரி உள்ள குரூப்பை எடுங்க. இந்த குரூப்பில் என்னென்ன போஸ்ட் கோடு வருது அப்படின்னா 2,600, 2,400, 3,321 இந்த 3 போஸ்ட் கோடுமே இந்த அதிக சேலரியில் வருது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி லெபார்டரி அசிஸ்டன்ட் அதாவது போஸ்ட் கோடு வந்து 3,103, அப்புறம் பில் கலெக்டர் 2,500 இதுவும் அதே சேலரி லெவலில் தான் வருது. அதனால மேக்சிமம் இதையும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஜேஏல 19,500 to 62,000 இந்த சேலரி உள்ள போஸ்ட் கோடு என்னென்ன கோடுனா 3292, 3294, 3295, 3306, 3313 இந்த 5 போஸ்ட்டுமே வந்து இந்த குரூப்ல வரும். ஸ்டெனோ டைபிஸ்ட்ல ஒரு சேலரி 20,600 ஸ்டார்டிங், எண்டு வந்து 75,900. இதுதான் வந்து குரூப் 4லே ஹையஸ்ட் சேலரி உள்ள ஒரு போஸ்ட். இன்னொரு போஸ்ட் இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். இது வந்து ஹையஸ்ட் சேலரி உள்ள போஸ்ட். இதோடைய போஸ்ட் கோடு 2300. நீங்க ஸ்டெனோடைபிஸ்ட் எடுத்தா மறக்காம இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இந்த போஸ்ட்டுக்கு சிஓஏ கம்பல்சரி. ஆனா சிஓஏ இல்லைன்னா நீங்க வருத்தப்பட தேவையில்லை. இந்த போஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ண பிறகு 2 இயர்ஸ்க்குள்ள சிஓஏ முடிக்கணும். அந்த மாதிரி இதுல ஒரு ஸ்கீம் இருக்குது. அதனால நீங்க இந்த போஸ்ட்டை மறக்காம எடுங்க. அடுத்தது ஸ்டெனோடைபிஸ்ட்ல இன்னொரு போஸ்ட் இருக்குது. என்ன போஸ்ட் குரூப்னா 20,600 இருந்து 65,500 இது சேலரி. இதுல எந்தெந்த போஸ்ட் கோடு வருது அப்படின்னா 3288, 3315, 3287, 3283 இந்த போஸ்ட் குரூப் எல்லாம் இந்த சேலரியில வருது. அடுத்து ஒரு ஸ்டெனோடைபிஸ்ட்ல சேலரி எவ்வளவு வருது அப்படின்னா 20,600 இருந்து 62,000 வருது. இந்த போஸ்ட் கோடு 3291. அடுத்தது குரூப் 4ல ஹையஸ்ட் சேலரி உள்ள இன்னொரு போஸ்ட் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதோடைய போஸ்ட் கோடு 1095. இதுக்கு எவ்வளவு சேலரினா 20,600 இருந்து 75,900 ரூபாய். இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியரா ஒன்று சொல்றேன். எந்த டேல நீங்க கவுன்சிலிங் வர்றீங்க அது முக்கியம் இல்ல. அதே மாதிரி நீங்க என்ன ரேங்க் பொசிஷன்ல இருக்கீங்க அதுவும் முக்கியம் இல்ல. மெயினா நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க அதுதான் வந்து போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும்.